அரசியல் எதிரின்னு சொன்னா அவங்களோட காலத்துக்கும் ஜென்மத்துக்கும் கூட்டணி இல்லை. ஆனா கொள்கை எதிரின்னா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதை தான் நான் சொல்றேன். கம்யூனிஸ்டும் திமுகவுக்கும் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு திமுக கட்சி ஆரம்பிச்சதை யாரை எதிர்த்து? காங்கிரஸ் எதிர்த்து. ஆமா, அப்ப அந்த டைம் அவங்களுடைய கொள்கைகள் எதிர்த்து. இன்னைக்கு கூட்டணியில் யார் இருக்கீங்க? காங்கிரஸ். இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்னா இருந்தாங்களா? எப்படி இந்தியாவில் கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் யாரை எதிர்த்து சிஎம் ஆனாரு? காங்கிரஸ் எதிர்த்து. இன்னைக்கு அவர் இந்தியா கூட்டணியில் இருக்காரா? இருந்தாரு. இப்போ இல்ல. அப்போ கொள்கை எதிரிங்கும் போது அரசியல் காரணங்களுக்காக கொள்கை எதிரிகள் கூட அப்பப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்காக அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா அரசியல் எதிரின்னு சொல்றவங்க தான் ஜென்மத்துக்கு அவங்க கூட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப விஜய் கூட பிஜேபி கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா சார் ஃபியூச்சர்ல? நான் அதனால அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா கொள்கை எதிரி தான், அரசியல் எதிரி இல்லை.